ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்க இன்னும் வீடு போய் கூட சேர்ந்திருக்க மாட்டாங்க. அதுக்குள்ள இங்க அவன் கதற ஆரம்பிச்சுட்டான். அங்க ஒரு அண்டா வாங்கி கதறான், இங்க ஒரு பன்னி வாங்கி கதறான். பெருசா இப்ப அவங்களுக்கு கண்ணுல என்ன ஊத்தி கேட்டீங்கன்னா, இல்லப்பா உங்க கட்சி வந்து பெருசா ஒரு 3 மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க பெர்மிஷன் வாங்கினீங்க. கடைசியில உங்க தலைவர் வெறும் 3 நிமிஷம் கூட பேசலையேப்பா அப்படின்ட்டு. ஏன்டா 3 நிமிஷம் பேசுறதுக்கே நீங்க 30 நாளைக்கு உட்கார்ந்து கதறுவீங்க. உங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் பேசணும். ஏன் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா பாய் விரிச்சு படுத்து ஒரு நாடகத்த போடணுமா? நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாடகம் போட்டீங்களே, உண்ணாவிரத போராட்டம்னு அப்படியே அறிவிப்பாங்க. காலையிலேயே சாப்பிட்டு வந்துட்டு, மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட போயிருவாங்க. அதான் உண்ணாவிரத போராட்டம். அதுக்கு இது எவ்வளவு பரவால்ல. அவர் என்ன கேட்கணும்னு நெனச்சாலும், இந்த மக்களுக்கான என்ன நீதிய, என்ன ஒரு கண்டனத்த இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரா பேசணும், பதிவு பண்ணணும்னு வந்தாங்களோ, அத செவ்வனே செஞ்சுட்டாங்க. அதுக்கு மேல அந்த மக்கள அங்கேயே வச்சிருந்து, அதுக்கப்புறம் நீங்க உடனே அத சேதப்படுத்திட்டாங்க, இத சேதப்படுத்திட்டாங்க. அந்த எங்களுக்கு இதாச்சு, இதாச்சுன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணுவீங்க. எதுக்கு? இப்பவுமே உங்களுடைய ஆளுங்கட்சி, உங்களுடைய தலைமையிலிருந்து மேலெடுத்து உத்தரவுன்னு வர்ற மக்கள, அதாவது ஆர்ப்பாட்டத்துக்கு வர்ற மக்கள வந்து டேக் டைவர்ஷன் பண்ணி திருப்பி திருப்பி விடுறாங்களாம். இப்ப சுத்தல விடுவாங்கல்ல, அந்த வழியா அந்த இங்க இப்படிதான் போகணும்னு இருந்தா, இங்கிருந்து போனா 1 கிலோமீட்டர் தூரம். அத சுத்தி விட்டு ஒரு 8 கிலோமீட்டர் இப்படி இந்த திருமல படத்துல தளபதி விஜய் அவர்கள் ஒரு டேக் டைவர்ஷன் பண்ணி திருப்பி வாங்க தெரியுமா? படத்துல பார்த்திருப்பீங்களா? அதே மாதிரி எல்லாரும் 8 கிலோமீட்டர் தூரம் நடக்கவே விட்டுருக்காங்க. சோ நடக்க விடுறது கூட நேரா இப்படியே போனது வந்திருப்பான்னு சொன்னா அப்படி விட்டா சீக்கிரம் நடந்து போயிருவாங்க அப்படின்ட்டு சுத்திட்டு விட்டுருக்கானுங்க. என்ன கொடுமை! அத நாம சொல்லல. அந்த மக்களே இப்ப வந்து மீடியா மீடியாவா சொல்லிட்டு அலையறாங்க. அதுவும் பெண்கள் வெளியில இருந்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கிட்டே வந்திருக்காங்க. அதாவது தளபதி சொல்லிட்டாரு. நாமளும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கணும், வரணும். அதாவது ஒரு பொது பிரச்சனை. இது வந்து யாருக்கு நடக்கலாம் இந்த மாரி விஷயம். நாளைக்கு நம்மளே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்துக்காண்டி அவர் சொல்லிட்டாருன்னு அந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்துக்க வந்திருக்காங்க. அந்த பெண் கைக்குழந்தையோட ஒரு 8 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்காங்க. எப்படி இருக்கும் பாருங்க. இல்ல இதெல்லாம் நீங்களா காசு குடுத்து போடுற கோழி பிரியாணி தான் அப்ப கூட இவ்வளவு நடந்துலாம் யாரும் வரமாட்டா. ஆனா தளபதி விஜய் அவர் சொல்லிட்டாரு. அவருக்காண்டி அவர் நடத்தக்கூடிய முதல் கள போராட்டம். இதுக்கு முன்னாடி பரந்தூர்ல பண்ணாரு. ஆனா இதுதான் முதலா நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா நிக்காருல்ல. அந்த மக்களோட மக்களா. அதனால மக்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமா வந்திருக்காங்க. ஆனா இவங்க பண்றது அலம்பல் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நெனைக்கிறீங்க? எல்லாம் பயம். அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஒரு பெரிய கூட்டத்த கூட்டி பெருசா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்த காட்டுறது கூடாது. அப்படிங்காண்டி பயங்கரமா முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அது எல்லாரையும் மீறி தடச்சு உடைச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஃபுல்லாவே இளஞ்சிங்கங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிழட்டு போய் கூட்டமா, அதாவது நடக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு. அப்படி இருந்தும் நெறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா, அந்த இளம் படைங்கிறது எதையும் தாண்டி உடைச்சுட்டு வர கூட்டம்ல. அதையும் மீறி ஒரு பெரும்படையை தளபதி விஜய் காட்டிட்டாரு. ஆக்சுவலா இத விட கூட்டமும் மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கும். ஆனா, இவங்க பண்ண சதி வேலைகள்னால அங்கங்க பிளாக்க போட்டு டேக் டைவர்ஷன் பண்ணி போக விடாம தடுத்து, வெளியூர்ல தான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வரைய முடியல. அந்த ஒரு இதான் ஒரு பொழப்பா அப்படின்னு நம்மளுக்கு கேட்கறது வந்து அந்த மாரி ஒரு இழிவான செயல பண்றாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க வந்து பெர்மிஷன் அதாவது முதல்ல கேட்டீங்கன்னா பெர்மிஷன் குடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் குடுத்துக்கிட்டு ஒரு 16 கண்டிஷன் போடுவாங்க. சரி எல்லாத்தையும் தான் போட்டுட்டீங்க. சரி ஓகே நாங்க நடத்துறோம்னு விட்டா, அதுக்கு வர வழியெல்லாம் டேக் டெசிஷன் போட்டு மறிச்சிடுறது. என்னய்யா இதுக்கு இதுக்கு ஏன் இவ்வளவுக்குள்ள பைப் ஒரு வாய் வேற. இதுல ஒரு அண்டாமைன்னு ஒருத்தர் இருக்காரு. செந்திலா அந்த இந்த திமுகவோட குத்தடிமை இருக்காளா, அவங்க அதுக்குள்ள ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்காரு. என்ன கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல பேசும்போது, ஸ்டாலின் அவர்களே நீங்க அஜித் குமாருடைய மரணத்துக்கு சாரி கேட்டீங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு நிதி குடுத்தீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஆட்சிங்க இருந்த 24 குடும்பத்துக்கும் நீங்க சாரி கேட்டீங்களா? நிதி குடுத்தீங்களா? அத நீங்க குடுக்கணும். அதே மாதிரி சாரி கேட்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டளை போடுற மாதிரி பேசிட்டாரா? இப்ப அத புடிச்சுக்கிட்டு இவங்க கேட்கிறாவோ. இந்த அண்டவன் செந்திலு. அதாவது விஜய் அவர்கள் இப்பதானே இந்த அஜ்மரோட வீட்டுக்கு மட்டும் தானே இவரு போயிருக்காரு. இதே மாதிரி 24 குடும்பத்துக்கு இதுக்கு முன்னாடி நேர்ல போனாரா? போகல. அப்ப என்ன அடுக்குதுன்னே இவரு ஸ்டாலின் அவர்கள பார்த்து கேட்காரு. நான் கேட்கிறேன், யோவ் லூசு! அவரு இப்பதானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து, இப்பதானே ஒரு அரசியல்வாதியா மக்கள் தலைவரா முன்னெடுத்து அவரு எடுத்து நடத்துறாரு. அதனால இப்ப போயிருக்காரு. அவரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தே 1 வருஷம் தானே ஆகுது. நீங்க 4 வருஷமா நடந்த விஷயத்த அவர் பேசிட்டு இருக்காரு. என்ன லாஜிக்கல் நீங்கலாம் பேச வர்றீங்க? இதுல வேற சிறந்த பேச்சாளர்ன்னு வேற பீத்திக்கிட்டு வர்றீங்க. சரி ஓகே. இந்த மாரி கதறல்லாம் இன்னும் நெறைய வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் போற போக்குல நம்ம அடுத்த தடவ பதிலடி குடுக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு பேச நெனச்சது எது தெரியுமா? அதாவது ஒரு முக்கியமான விஷயங்க. அது எத்தன பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. தளபதி விஜய் அவர் அந்த மேடையில அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம், அந்த மேடையில நிப்பாட்டி விட்டுருந்தாங்கல்ல. அதாவது இப்ப அஜித் குமாரோட குடும்பம் மாதிரியே நெறைய குடும்பம் 24 குடும்பத்துல உள்ள மரணங்கள் நடந்துச்சுல்ல, அந்த லாக்அப் டெத்ல. அவங்களோட வீட்ல உள்ளவங்க அந்த நின்னுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு வயசானவரு இந்த போகும்போது, தளபதி விஜய் அவர்கள அந்த அவர் தலைய அதாவது தளபதி விஜய் அவர்கள் கைய பிடிச்சு அவர் தலையில வச்சுக்கிட்டு, ஒரு கண்ணீர் மல்க ஒரு நின்னாரு. அந்த இத பார்க்கும்போது எனக்கு அப்படியே அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, எங்களுக்காக கடைசி ஆபத் பாண்டவன் நீதான். நீ தான் இந்த மக்கள காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு வயசானவரு அவர அரவணைச்சு நிக்கிறத பார்க்கும்போது, ரொம்ப ஒரு 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 மாரி இருந்துச்சு. அத நான் சொல்ல முடியல. அப்போ இந்த மக்கள்லாம் ஒரு பிடிச்சிட்டாருங்க. அதாவது எல்லா மக்களுக்குமே இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் இனிமே அதாவது நம்ம நாட்ட காப்பாத்துறதுக்கு இவரால தான் முடியும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரோட அரசியல நம்ம பார்த்தது கிடையாது.
அவர் வந்து சொல்றாங்க, மக்கள் நெறைய பேர் அவர் சினிமால வந்து நெறைய மக்களுக்கு தான் உண்மையிலே உதவியும் பண்ணியிருக்காரு. மக்கள் கொண்டா நேரடியா களத்துக்கு போயிருவாரு அப்டின்ட்டு. ஸோ அதே மாரி தளபதி விஜய் அவர்கள் நான் வந்து எப்பவுமே எம்ஜிஆர விட ஒரு படி மேல தான் தளபதி விஜய் அவர்கள சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தாருன்னா, அவர் அப்பவே அது ஆரம்பத்திலிருந்தே அவர் டிஎம்கேல இருந்தாரு, பொருளாளரா இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க சண்டை போட்டு அதுக்கப்புறம் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம, ஸோ தன்னந்தனியா ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு, அவரா ஒரு முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து பண்றார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு புது மாதிரியா இருக்கு. ஒரு மாற்றத்த குடுக்குற மாரி இருக்கு. அதான் அந்த மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் அப்படிங்கிறத இல்ல ஒரு அதுல அந்த வழி நிறைந்த அந்த பெண்மணி சொன்னாங்கல்ல, "இதுவரைக்கும் எங்கள எந்த கட்சிக்காரங்களும் வந்து பார்க்கல. எங்களுக்கு யாருமே இல்லன்னு நெனச்சோம். ஆனா அண்ணன் தான் முதல்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து எங்கள கூப்ட்டு எங்களுக்கு ஆதரவா நின்றுருக்காரு. ஸோ இப்ப எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. எங்க பின்னாடி ஒரு தமிழ்நாடே இருக்கிற மாரி இருக்குன்னு" அந்த பாதிக்கப்பட்ட அந்த யாருமே அதாவது சீண்டாம, அதாவது பெருசா அத கண்டுக்காம ஒதுக்கியிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். இப்ப இந்த அஜித் குமாரோடைய இது எவ்வளோக்குள்ள பப்ளிசிட்டி ஆகி பெருசான உடனே எல்லாரும் தேடி தேடி போய் லட்சக்கணக்குல உதவி பண்றத பார்க்கும்போது, அவங்களுக்குன்னு ஒரு வலி இருந்திருக்கும்ல. அதான் அந்த பெண்மணி சொல்றத பார்க்கும்போது, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் கரெக்ட்டான ரூட்ட தான் போறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல சரியா பண்றாருப்பா. இப்படியே அவர் பண்ணணும். இந்த ஒரு இதுலயே அவர் போனாரு. இதே மாரி அரசியல கையில எடுத்தாரு அப்படின்னா, வேற லெவல்ல இருக்கும். தமிழ்நாடே அவருக்கு பின்னாடி தான். ஒரு பொருளாதாரத்துல வலிவடைந்த, அதாவது கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தளபதி விஜய் அவர்கள கொண்டாடுறதுங்கிறது பெரிய விஷயங்க. அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஏன்னா, அவரும் அதே மாரி அந்த மக்கள் கூட மக்களா நிக்கார்ல. அந்த இதுல அந்த ஸ்டேஜ்ல நின்னா தளபதி விஜய் அவர்கள் பக்கத்துல இன்னைக்கு நின்னு நீங்க எல்லாரையும் பார்த்திருப்பீங்க. அவங்கலாம் அந்த முகத்த பார்க்கும்போதே அவ்வளோ பாவமா இருக்கு அந்த மக்கள். ஏன்னா, ஏதோ ஒரு பொய் கேஸ் போட்டு, ஏதோ ஒரு நாள பாதிக்கப்பட்டு அவங்க குடும்பத்துல ஒரு அது கணவனோ, மகனோ பார்த்தீங்கன்னா, இதனால போயிருச்சுன்னா, அவங்க எவ்வளோக்குள்ள பாதிக்கப்பட்டு, அவங்க மனம் வருந்தி எவ்வளோக்குள்ள துயரத்துல இருப்பாங்க. ஸோ, அந்த துயரத்துல அவங்கள கூப்பிட்டு ஒரு நிதி குடுக்குது. அது எவ்வளோ குடுத்தணும். அது வந்து பெரிய விஷயம் தானே. இதுவரைக்கும் அத வந்து யாருமே கன்சிடரே பண்ணாம ஒதுக்கி இருப்பாங்கல்ல. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவால பிரபலப்படுத்தப்பட்டு, சோசியல் மீடியால வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான், இப்ப அஜித்குமார் அவர்கள் வந்து எல்லாரும் பேசுறாங்க. அதே மாரி தான் ஜெயராஜ் பெனிக்ஸ். ஆனா, அதே மாதிரி வைரலாக்க வைரலாக்க முடியாம, சோசியல் மீடியால பெரிய அளவுல ரீச் ஆகாம எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். எவ்வளோ லாக்கப் டெத். ஸோ, அப்ப அவங்க வீட்ல இப்ப பார்க்கும்போது, அங்க போய் லட்ச லட்சமா குடுக்காங்கய்யா. அது பிரபலமாயிட்டான் சோசியல் மீடியால இப்ப பாரு நம்மளுக்கு யார் தேடி வந்தாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் யோசிச்சுட்டு இருப்பாங்கல்ல. அத யோசிச்சு அவங்களுக்கும் ஒரு நிதி குடுக்கணும். அவங்களையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு ஆதரவு குடுக்கணும் அப்படின்னு நெனச்சார்ல. அதுதான் அந்த மனசுங்கிறது. ஸோ, அந்த மனசுக்கே தளபதி விஜய் அவர்கள் பெரிய அளவுல வெற்றி அடையணும்னு நான் விரும்புறேன். ஸோ, அத இன்னைக்கு கூர்ந்து கவனிச்சேன். அத பார்க்கும்போது ஒரு மாரி இருந்துச்சு. அந்த வயதானவரு அப்படியே ஆரத்துலயே அவருடைய தலையில தளபதி விஜய் அவர்கள் கைய வச்சுட்டு ஒரு மாரி நின்னு அந்த போஸ பார்க்கும்போது மக்கள் தலைவன் வந்துட்டாருய்யா! அப்படிதான் நமக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ, அதெல்லாம் பார்க்கும்போது உன்னிப்பா கவனிச்சா தெரியும். ஸோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். பாய்.